இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தந்தைய வந்து வழிபடுறது மூலியமா அவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில அவங்களுக்கு தொழில் வந்து மேம்படும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அதேபோல இந்த சிவனுடைய வழிபாடு, இந்த நீங்க சொல்ற இந்த அர்ச்சனை, இந்த விபூதி அர்ச்சனை இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ சதவீதம் வந்து அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகறதுக்கான உதவியா ஏன் நம்ம அடுத்த லக்னம் மாறும்போது ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்கும். ரிஷப லக்னம் 3 வருஷம் 4 மாதம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குமா? இருக்கும். ஆனால் 3 வருஷம் 4 மாதம் தான் அந்த பிரச்சனை இருக்கும், என்னுடைய தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தாக்கம் கம்மியாகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தன்மை இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இவங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நான் சொன்ன ஜாதகருக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்குது. சார் பையனே ப்ராப்ளம் சார், படிக்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். இவனுக்கு படிக்கிறதுக்கு உண்டான தன்மையே இருக்காது. ஓகேங்களா? இந்த நிகழ்வுகள் அப்படியே பட்டவர்த்தனமாக நீங்கள் அப்படியே வந்து பதிஞ்சு சொல்லலாம் இதை. ஓகேங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்சய லக்னத்தை ஒரு லக்ன புள்ளியாக நகர்த்தும் போது ஒரு விஷயங்கள் மாறக்கூடிய தன்மைன்னு பார்த்தோம். இப்போ 108 நட்சத்திர பாதத்துக்கும் 108 வேல்யூ இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு கிரக வேல்யூவும் இருக்குது. ஏஎல்பி அட்சய லக்ன பദ്ധதி சாஃப்ட்வேரில் கிரக வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போது கிரக வேல்யூவில் சூரியனுடைய பவர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா என்னுடைய தாக்கம் கம்மியாகும். ஓகேங்களா? சூரியனுடைய பவர் அதிகமாக இருந்ததுன்னா தாக்கம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்.